கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மனுஷர்களால நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், மனுஷர்கள் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே இவங்களுடைய டார்ச்சர் எங்களால தாங்க முடியலையே என்று சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வேதனை இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல ஒருவேளை உங்களுக்கு உயர்வே இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். ஹல்லேலூயா. குப்பையில் இருக்கிற நம்மை, புழுதியில் இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதர்கள் பேசட்டும், மனிதர்கள் தூற்றட்டும், மனிதர்கள் நிந்திக்கட்டும், கவலைப்படாதீங்க. என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு ஏற்ற காலம். கரெக்டா அந்த டைம், அவருடைய நேரத்துல, இன் ஹிஸ் டைம் அவர் என்னை உயர்த்துவார். நம்பிக்கையோடு இருங்க. ஒருவேளை பலவீனம் ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல இருக்கிறதுனால நீங்க கூனி குறுகி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம். சில சகோதரிகள் மெசேஜ் அனுப்பும் பொழுது ஸ்கின் ப்ராப்ளத்தினால திருமணம் தடையா இருக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டம், வேதனை. ஆனா நீங்க வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்துல உங்களுக்குன்னு ஒரு உயர்வு உண்டு. ஏற்ற காலத்துல உங்களுக்குன்னு ஒரு உயர்வு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா.